நண்பர்களே நம்ம இப்ப சாப்பிட போறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வாளி தான் ஓபன் ஆக போகுது. சின்ன வாளி பால் வாளி. அதுக்குள்ள என்னது இருக்குன்னு பாப்போம். இன்னைக்கு இது சுரைக்காய் கூட்டு, அப்புறம் கஞ்சி. அடுத்தால கஞ்சி இன்னைக்கு தட்டின மாதிரி இல்ல. இன்னைக்கு வந்து கைதான். இன்னைக்கு வந்து கம்பு இல்ல, அப்படிதானே? கையில கம்பு இல்ல. இடத்துல நம்ம தம்பியோட காய்ச்சி கையோட வாளி. இதுல வந்து கஞ்சி இருக்கு. ரெண்டாவது வாளி. 2 பேரும் மொத்தமா தட்டி பனஞ்சி. அடுத்தால ஒரே பாக்ஸ் இருக்குன்னா இந்த இது வெங்காயம். குழம்பு குழம்பு பாருங்க, என்ன குழம்பு உள்ள இருக்குன்னு பாப்போம். நெய் தான் ஊத்திருப்பா அவளுக்கு வீட்டுல. பாருங்க ஊத்துறத பாருங்க, அப்படியே வளைச்சு பிடிச்சு நொறுக்கி சாப்பிடலாம். இந்த கஞ்சில கிடைக்காத பவர் வேற எதுலயும் கிடையாது. ஒரு ஸ்பெஷல் சொல்லி அவன் என்னன்னா, நான் ரெகுலரா கடையில ஊறுகாய் வாங்கிட்டு வந்து சாப்பிட வருவேன். அப்போ என்னோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் என்ன சொன்னாங்கன்னா, நீ டெய்லி கடையில தானே வாங்குற, நான் உனக்கு வந்து வீட்டுல ரெடி பண்ணி தந்திருக்கேன் சொல்லி ஊறுகாய் ரெடி பண்ணி எனக்கு பக்காவா அனுப்பி விட்டாங்க. என்ன ஊறுகாய்? எலுமிச்சை ஊறுகாய். அவங்களோட சொல்லி அன்பா கொடுத்தாங்க. அவங்களோட திருப்திக்காக நாங்க இன்னைக்கு சாப்பிடுறோம். மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும். ரெடி பண்ணி கொடுத்தது அவங்க சாப்பிடுறாங்கன்னு. எங்களுக்கு ஊருக்கு அந்த அன்பான உள்ளத்துக்கு வாழ்த்துக்கள். நம்ம அண்ணன் எங்க இருக்காம ஒரு மரத்துல, கொய்யா மரத்துல இருக்க நிறைய கிடக்கு. விடாத ஒரு காய கூட இன்னைக்கு விட்டுருக்க கூடாது. அவ்வளத்தையும் பறிச்சு சுத்தமா நல்ல பழம். செம டேஸ்ட் நண்பர்களே. பாருங்க பழத்தை பாருங்க, செம்மன் இருக்கு கொய்யா பழம். எனக்கு ஒண்ணு தரேன். ஒண்ணுதான் போதும். கீழே இறங்க முடியாது. அல்ல அங்கே உட்கார முடியாது. இன்னைக்கு அந்த வாளியில பூரா மூட்டை கட்டி கொண்டு போயிருந்தா வீட்டுக்கு. அதுக்குதான் படிச்சுட்டு இருக்கோம். கொய்யா மரத்துல ஏகப்பட்ட வயக்காடு. இது வந்து ஒரு வயலுக்குள்ள நிக்குது நண்பர்களே. கிடக்குற பழம் நிறைய மாமரம், பக்கத்துல நிக்கி, கொய்யா மரம் நிக்கி, மாதுளை, எல்லா பழமும் நிக்கி. இப்ப பழுத்திருக்கிறது கொய்யா. இந்த சீசன்ல பழுக்கிற பழம் நமக்கு தான். நல்ல இப்ப சீசனே கிடையாது. இந்த சின்ன சின்ன மழை பெஞ்சனால மழை சாரல்ல முளைச்ச பழம் தான் இது. ஜம்முன் இருக்கும். டேஸ்ட் அருமையான டேஸ்ட். சரி நல்லா சாப்பிடு. எப்ப கிலா இருங்கோ கீழே பச்சு போடுறேன். போடு. சரி இங்க இருங்க, கீழே அடக்கு. சரி நண்பர்களை பாப்போம், அடுத்த வீடியோல சந்திப்போம். நம்ம அண்ணன் உள்ள இருந்து ஏதோ ஒண்ணு வெட்டிட்டு இருக்காரு. என்ன வெட்டிருக்காரு? என்னென்ன வெட்டிருக்காரு? நல்லா இருக்கேன். இது என்னன்னா வெள்ளரி இருக்குல்ல? ஆமா, வெள்ளரி போட்டதுல கொஞ்சம் பழுத்துட்டு ஃபுல்லா. சரி, பறிக்காம, அதாவது விதைக்காக பழுக்க வச்சது. விதைக்காக அதுலயே செடியிலே பழுத்து நல்லா முத்திர பிறகு பழுத்துரும். பழுத்த பிறகு அந்த விதைய பூரா நாங்க இப்படி எடுத்துருவோம். எடுத்து இப்படி சும்மா சாக்குல நடக்கலாம். ஆமா, சாக்குல இப்படி போட்டு புரிஞ்சு விட்டாச்சு அப்படின்னா நல்ல விதை நல்ல முதுகுல காய விடணும். நல்லா காய விட்டு ஒரு 40 நாள்ல நல்ல முதுகுல காஞ்சிரும். அதுக்கப்புறம் எடுத்து ஒரு அடுத்த வெள்ளரி போடணும் அப்படின்னா இந்த விதையே அடுத்த ஊனிடலாம். வேற கடையில போய் நம்ம வாங்கணும் தேவையில்ல. இந்த விதையை எடுத்து அடுத்த பருவத்தை பண்ணி ஆரம்பிச்சிடலாம். சரி, இது அவ்வளவு சூப்பரா இருக்கும். நம்ம கடையில வாங்குறத விட இது நல்லா இருக்கும். காயும் நல்லா இருக்கும். சோய் போகாது. அவ்வளவு நல்லா இருக்கும். நம்ம பண்ணை பண்றதுல நம்ம பண்றது நல்லா இருக்கும். அதனால இதை வந்து பழத்துல இருந்து எடுத்து பக்கம் பண்ணிட்டு இருக்கோம். இதுல விவசாயத்துல இருந்து நம்ம அதுல எடுக்கிறதுனால நமக்கு அதுல மிச்சம். காசு கொடுத்து வாங்கினா இது 500 1000 அப்படின்னு அமௌண்ட் ஆகும். அதனால சரி இதை வெட்டிட்டு இருக்கோம். சும்மா தானே இருக்கு, எடுத்துக்கிட்டு இருக்கோம். சரி, இது நம்ம வெள்ளரி தான் கிடக்கு. ஆனா ரேட் இல்லாம கிடக்கு. ரேட் இன்னும் எதிர்பார்த்த அளவுக்கு வரல. இப்போ ரேட் எவ்வளவு போகுது? இப்போ 200 300 ரூபான்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா என்ன போட்டாலும் பிரயோஜனம் இல்ல. ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்குமான்னு பார்த்தா இதுல எதிர்பார்த்த மாதிரி இல்ல.